உயரமான மரங்கள், வண்ணமயமான மலர்கள் மற்றும் மென்மையான நீரோடைகள் நிறைந்த ஒரு பரபரப்பான காட்டில் ஒரு பறவையின் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த பறவை குடும்பத்தின் தலைவன் பெயர் சூர்யா, அவரது மனைவியின் பெயர் மல்லிகா, அவர்களின் குறும்புக்கார மகளின் பெயர் அம்மு, சூர்யாவின் சிறந்த நண்பன் கணேஷ் என்ற காகம். இந்த குடும்பம் ஒரு கம்பீரமான மரத்தின் கிளையில் வசித்து வந்தது. அவர்கள் தங்கள் நாட்களை காடுகளை ஆராய்வதிலும் உணவு சேகரிப்பதிலும் சக உயிரினங்களுக்கு உதவுவதிலும் ஆர்வமாக இருந்தனர். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்புடனும் வாழ்ந்து வந்தனர். ஒரு அழகான காலையில் அம்மு உற்சாகமாக சுற்றியது. அப்பா, அம்மா, நம்ம ஒரு முறை காடுகளுக்குள் சாகச பயணம் போவோமா? எந்த மாதிரியான சாகச பயணம் செல்லமே? அம்மு பதிலளிக்கும் முன் காக்கா கணேஷ் ஒரு ஆபத்தான செய்தியுடன் அவர்களின் கூட்டை நோக்கி வந்தது. நண்பர்களே, ஆற்றில் ஒரு பிரச்சனை. மரம் ஒன்று ஒடிந்து விழுந்தால் ஓடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் மீன்கள் அனைத்தும் மறுபக்கம் நீந்தி செல்ல முடியாமல் சிக்கியுள்ளன. தயக்கமின்றி சூர்யாவின் குடும்பம் நதிக்கரைக்கு பறந்தது சென்றது. அவர்கள் வந்தபோது ஆழமற்ற நீரில் காற்றுக்காக மீன்கள் மூச்சு திணறுவதைக் கண்டனர். மரத்தின் பெரிய தண்டு நீரோட்டத்தை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தியிருந்தது. நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் எப்படி? அந்த மரத்தை நம்மால் நகர்த்த முடியாத அளவுக்கு பெரியதாக உள்ளது என்று மல்லிகா சிந்தனையுடன் சொன்னாள். எப்பொழுதும் யோசனைகள் நிறைந்த கணேஷ் ஒரு அறிவுரை கூறியது. மரத்தை நம்மால் நகர்த்த முடியாவிட்டால் என்ன? அதைச் சுற்றி ஒரு சிறிய பாதையை தோண்டினால் மீன்கள் அதன் வாயிலாக நீருக்குள் சென்று வரும் என்று கணேஷ் பரிந்துரைத்தது. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். மற்ற வனவிலங்குகளை உதவிக்கு அழைக்க அம்மு பறந்து சென்றது. விரைவில் முயல்கள், அணில்கள் மற்றும் கோழிகள் கூட மீன்களுக்கு உதவும் முயற்சியில் இறங்கின. அனைவரும் சேர்ந்து மரத்தை சுற்றி ஒரு குறுகிய கால்வாய் தோண்டினர். அதனால் தண்ணீர் ஓடத் தொடங்கியது. மீன்கள் மீண்டும் சுதந்திரமாக நீருக்குள் நீந்தி சென்றன. நீங்கள் செய்த உதவி மிகப்பெரியது. என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மிக்க நன்றி. விலங்குகள் ஆரவாரம் செய்தன. அம்மு பெருமிதத்துடன் ஒளிர்ந்தது. சூர்யா தன் இறகுகளை அசைத்து, பார்த்தீர்களா நண்பர்களே, சிறிய உயிரினங்கள் கூட ஒன்றாக சேர்ந்து வேலை செய்தால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று காட்டியுள்ளீர்கள். தங்களின் முயற்சி பாராட்டுக்குரியது. அந்த நாளிலிருந்து சூர்யாவின் குடும்பம் காட்டின் பிரபலமாக மாறியது. எப்போதும் ஒரு புதிய சாகசத்திற்கு தயாராகவும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் தயாராக இருந்தது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.